மருமகள் கிட்ட காலை என்ன சமைக்க சொல்லிட்டு உங்களுக்கு? என்ன லட்சுமி எல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான். காலையில் என்ன சாப்பிடுவோம்? இட்லி, தோசை, பூரி. வேற என்ன? இன்னைக்கு பூரி சோடு லட்சுமி. பூரி சாப்பிட்டு ரொம்ப நாளாவது. பூரி வேணுமா உங்களுக்கு? பூரியில என்ன நிறைய ஊட்டிருக்குங்க. வேண்டாம், உங்களுக்கு ஆகாது, வேற வயசாயிடுச்சுல உங்களுக்கு. என்ன லட்சுமி, எப்பயாவது ஒரு நாள் தானே. இன்னைக்கு பூரி சொல்லு. பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும். சரி, உங்க ஆசையை கெடுப்பானே அதே செய்ய சொல்லிடுறேன். ஏத்திங்களும் காலேஜ் போதுங்களே, அதுங்களுக்கும் பூரி மசாலா ரொம்ப பிடிக்கும். கட்டி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. சரி லட்சுமி, அப்படியே செய்ய சொல்லிடு. அப்பா சொல்றா கதிரு. இல்லப்பா, நேத்து நம்ம கடைக்கு எயித்தாப்புல எலும்புச்சு வைப்பார்ல பாபு அண்ணா, அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாதகம் ஒன்று கொடுத்துட்டு போனாருப்பா. நம்ம பாப்பா சுவாதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஜாதகம் கொடுத்துருக்காரு. அதான் பார்க்கலான்னு தோணுச்சு, அதான் உங்கள்கிட்ட சொல்லான்ட்டு. ஏன்டா கதிர், இப்பதானே 21 வயசாகுது. இன்னும் 2-3 வருஷம் போட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஆமா கதிரு, 3 வருஷம் ஆகட்டும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நாங்க தான் அந்த காலத்துல 16-17 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த காலத்துல 25 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்பயே நீ அவசரப்படுற? நானும் வேணாதாமா நினைச்சேன். ஆனா தானே இந்த வரணும் நல்ல வரணும், நல்ல மாப்பிள்ள, 2 பையன் தான், மாமனார் மாமியார் நல்ல சொத்து விவரம் எல்லாமே சொன்னாரு. அதனாலதாம்மா உங்கள்கிட்ட சொல்லான்ட்டு. ஏடா கதிரு, ஜாதகத்தை வாங்கிட்டு வா, நம்ம பார்ப்போம். சரி இருந்தா பொண்ணை கொடுப்போம், இல்லைன்னா கொஞ்சம் 2 வருஷம் ஆகட்டும்டா, பொறுமையாடுறா. பா ஜாதகத்தை வாங்கிட்டு வந்துட்டு பொருத்தம் பார்த்துட்டு மற்ற விஷயம் அப்புறம் பேசிக்கலாம். ஏன் கதிரு, சுதாட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? எங்ககிட்ட இவ்வளவு தூரம் மல்லு கட்டி பேசிட்டு இருக்கீல, அவள்கிட்ட சொன்னுமா இல்லையா? உங்ககிட்ட நம்ம முதல்ல சொல்றேன், இந்த சுதா கிட்ட சொல்லிடுறேமா. அவளை இப்பயே வர சொல்லிடுறேன், அவகிட்ட நீயே சொல்லிடு. சுதா சுதா சொல்லுங்க. இல்ல சுதா, நம்ம பாப்பா சுவாதிக்கு நல்ல வரணும் வந்திருக்கு. அதான் அப்பா மட்டும் சொன்னேன், அதான் உன்கிட்ட சொல்லான்ட்டு. அப்படியாங்க? இப்ப என்னங்க அவசரம் கல்யாணத்துக்கு? இப்ப நம்ம கல்யாணம்லாம் பண்ணல, வரன் பார்த்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு சரின்னு தான் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்றது. ஏன் உடனே இப்படி பேசுற? இப்பதானே காலேஜ் 3rd இயர் படிக்கிறா, அடுத்து பிஜி படிக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சேன். நானும் அதாம்மா சொன்னேன், இப்ப என்ன அவசரம்ட்டு. தம்பி தான் நல்லா வர வந்திருக்குமா அப்படின்னா, சரி நம்ம பாப்போன்ட்டு ரெடி எடுத்துருவானே. நீ என்னம்மா சொல்ற? நான் சும்மா பாப்போம், பார்த்துட்டு நல்லா இருந்தா ஓகேன்னு சொல்லலாம், இல்லைன்னா வேணாம்னு சொல்லிக்கலாம். என்ன சுதா? சுதா, நாங்க நல்லா இருக்கும் போதே பேத்திங்களை அந்த பார்த்தா உனக்கு திருப்தி தானே? அது இல்ல மாமா. என்ன அது வந்து இது வந்துன்னு அப்பா அம்மாவே ஓகேன்ட்டாங்க. உன்கிட்ட விஷயத்த சொல்றதுதான், மற்றபடி முடிவு எடுக்கிறதுலாம் நானும் எங்க அப்பா மட்டும்தான், அம்மா மட்டும்தான். சரியா? நானே ஜாதகத்தை வாங்கிட்டு வரேன், பார்த்துட்டு மற்ற விஷயம் அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க. சரிடா கதிரு, நீ போய் மற்ற வேலையெல்லாம் பாரு. கடையில வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? பரவாயில்லப்பா, ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரிப்பா, நான் கடைக்கு போறேன். அந்த திருப்பி வந்தான்னா ஜாதகத்தை வாங்கிட்டு நான் போய் ஜோசியரை பார்த்துட்டு கலந்து வரேன். சரிப்பா. அடி சுதா, மாமாக்கு காலையில பூரி மசாலா வேணுமா? ரெடி பண்ணிடுறியா? சரிதா. லட்சுமி, துணி அப்பப்போ எடுத்துட்டு போறதுனால அப்பப்போ கலங்கி கிடக்கு, சரியா மடிச்சு வைக்காம இருக்கு. கொஞ்சம் என் துணியை மட்டும் மடிச்சு தெரியா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இததான், துணி ஒன்னு எடுத்தாலும் எல்லாத்தையும் களைச்சு போட்டு வச்சிருங்க. திருப்பி நான் தானே மடிக்கணும். சரி வா லட்சுமி, வந்து மடிச்சு கொடுத்துட்டு போ. போங்க, என்ன பண்றது, உங்க துணியை மடிக்கிறதும் காயின் பண்றதும் இதேதான் எனக்கு வேலையா போச்சு. போங்க. ஒரு பசிக்குது நேரமா, கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிரு. சரிங்க. கடவுளே, நானும் இப்ப என்னதான் செய்வேன்? எனக்கு அடி மேல அடி விழுதே. இப்பதான் சுவாதி பிரச்சனை முடிஞ்சிச்சு, அடுத்த பிரச்சனையா? இவர் என்னன்னா வரன் பார்க்கணும் அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டாரு. அவன் தான் வேணும், வேற பையன் யாரும் வேணான்ட்டு இது நிற்கிறா. நான் யாருக்கு நிற்கிறது? யார் பக்கமும் பேச முடியாது, யார்கிட்டையும் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. கடவுளே, நீ இதை பார்த்து காப்பாத்துப்பா. மகப்பாசம் வேற இருக்கு, வீட்டுக்கட்டை எப்படி இப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படி சொன்னாலும் அவன் சும்மா விட்டு வைக்க மாட்டார், என்னையும் சுவாதியையும். நீ எப்படியாவது காப்பாத்தணும் கடவுளே. சொல்லுங்க மாணிக்கம், வேலை விஷயமா வெளியே போயிட்டு வந்தீங்க, என்னாச்சு? எனக்கும் நல்ல வேலை கிடைச்சிருக்கு பப்பிமா. என்ன வேலை மாணிக்கம்? பைப்பு கடையில வேலை பப்பிமா. பைப்பு கடைனா? இந்த பைப்பு கடைனா இந்த எலக்ட்ரிஷியன் வேலை பார்ப்பாங்களா, பைப்பு, அந்த மாதிரி பைப்பு. அப்புறம் தொட்டி வச்சிருப்பாங்களா, தண்ணி தொட்டி, அது மாதிரி பைப்பு மொத்தமா வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி கடையில வேலை எனக்கு கிடைச்சிருக்கு பப்பிமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாணிக்கம். எவ்வளவு சொன்னாங்க சம்பளம்? மாசம் ஒரு 20,000 சொன்னாங்க. சரி, அதான் போயிட்டு வரலான்னு தோணுது. நீ என்ன சொல்ற பப்பிமா? நல்ல வேலை தான். எப்படி போவீங்க நீங்க? பஸ்ல தான் போகணும். அப்படியா? இப்போது நீங்க பஸ்லயே போங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு மேற்கொண்டு போக போக சம்பாதிச்சதுக்கப்புறம் நீங்க வண்டியே வாங்கிடுவீங்க. மாணிக்கா, ஓனா பிஸ்னஸ் பண்ணீங்க, பார்ட்னர்ஷிப்லாம் வச்சுருந்தீங்க, எல்லாம் போயிட்டாங்க. இப்போ தனியாக இருக்கீங்க, வேற வேலைக்கு போறீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு பப்பிமா. முன்னாடி தான் பிசினஸ் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, எதுவுமே இல்ல. இப்போ என்ன பண்றது பப்பிமா? இந்த பைப்பு கிடைக்காது, போய் நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். சரிங்க மாணிக்கம், நல்லபடியாக உங்க வேலையை ஆரம்பிங்க, வெற்றி நமதே. தேங்க்ஸ் பப்பிமா. மாணிக்கம், இனிமேல் உங்களை மணின்னு கூப்பிடலாமா? காலேஜ் படிக்கும் போதே மணி தானே கூப்பிடுவேன், மறந்துட்டியா? ஆமா, மணி தானே கூப்பிடுவேன், மறந்துட்டேன். மணி மணி மணி. அப்படியே கூப்பிட்டு பப்பிமா. பப்பிமா, இப்பதான் எனக்கு மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. அப்படியா மணி? இனிமேட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா நடக்கும் பாருங்க. என்னது பப்பிமா? எல்லாம் நல்ல விஷயம்தான் மணி. சரி பப்பிமா. மா, எங்கெல்லாமா உன்னை தேடுறது? ஏமா இங்கேருந்து உட்காந்துருக்க? சாப்பிடலையா நீங்க? சாப்பிடுங்க தம்பி, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் அம்மா செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க, போய் சாப்பிடுங்க.
காலையில எங்கம்மா போனேன் எங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு? அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டேன் தம்பி. என்னையும் பாப்பாயும் கூட்டிட்டு போயிருந்துருக்கலாம்ல. லீவு கிடைக்கல, அப்ப எல்லாரும் சேர்ந்து அம்மாச்சி வீட்டுக்கு போலாம். அம்மா, மிஸ் எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் வச்சிருக்காங்க, வந்து சொல்லி கொடுமா. அப்படியா? நீங்க போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, அம்மா இதோ வந்துடுறேன். அம்மா சுகமா தான் நான் வரதுக்கு முன்னாடி பாப்பா கிட்ட சொல்ல வேணாம் தான் நான் இப்ப கேக்குறேன். என்னம்மாச்சு உனக்கு? அதெல்லாம் உள்ள தங்கம், எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒன்றும் இல்லை, அதான் நீங்களா இருக்கீங்களே. சரிம்மா. என்ன அமலா, உங்க அம்மா வீட்டுக்கு போனியே, உங்க ஆயி அப்பன் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரி, சொத்தை பிரிக்கிறத பத்தி ஏதாவது பேசுனாங்களா? அப்படி எதுவும் பேசல. உணவ சொத்து எப்பதாம்மா பிரிப்பீங்க, என்னாச்சு ஏதாச்சும் ஒரு விவரம் கேட்பாளா? போயிட்டு உங்க அப்பா ஆத்தா மட்டும் பாத்துட்டு வந்துட்டியா நீ? ஏன் இப்ப என்னத்த வேணும் உங்களுக்கு? எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து வம்பளுக்குறீங்க? நான் எங்கடி உன்னை வம்பளுக்குறேன்? ஆமா, நான் சும்மா உட்காந்துருக்கேன், என்கிட்ட வந்து உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, சொத்தை பிரிச்சுட்டாங்களா என்ன ஏதுன்னு கேக்குறீங்க? அப்ப இதெல்லாம் வம்பு பிரச்சனை தானே? நல்ல ஆளுதாண்டி நீ. மாமியார் காட்டு நான் வந்து இவ்வளோ நின்றுட்டு இருக்கேன், நீ ஒய்யாரமா உட்காந்துருக்க. வாங்கத்த உட்காருங்கத்தன்னு சொல்லி ஒரு பேச்சு கூட சொல்ல மாட்டியா நீ? அப்பயே தெரிஞ்சு போச்சு உன்னோட இது. அங்க போய் உங்க அம்மா எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கா, அதனால இங்க வந்து நீ பேசுற ஆடுற. ஆமாத்த, எங்க அம்மாவும் நிறைய சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க. எங்க அம்மா கூட இல்ல, எங்க அப்பாவும் சேர்த்து தான் சொல்லி கொடுத்தாரு. மாமியார் இப்படிதான் நடந்துக்கணும், மாமியார் வம்புழுத்தா நம்மளும் வம்புழுக்கணும், மாமியார் சீண்டுனா நம்மளும் சீண்டணும் அப்படின்ட்டு தெரிஞ்ச விஷயமாச்சு. நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் உங்க அம்மா தானே சொல்லி கொடுக்குது உனக்கு. பேசாம இருக்கீங்களா? நானே ஒரு இதுல உட்காந்துருக்கேன், எதுக்கு இப்ப என்னைய வம்புழுக்கிறீங்க? என்னமாச்சுடா நீ? என்ன சத்தம் இங்க? இந்தா எல்லாம் என் மருமவ தான் சத்தம் போடுறான், நான் ஒண்ணுமே பேசல. என்னாமலா ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்க இப்படி? வாங்க பாட்டி வாங்க, அம்மாவும் பொண்ணு சேர்ந்தாப்புல வந்து நான் அமைதியா இருந்தாலும் நான் சத்தம் போடுறேங்கிறீங்க. வேணும்னே என்கிட்ட வந்து வம்பளுக்குறீங்க, சண்டை போடுறீங்க, பேசுறீங்க. அம்மா ஏதாவது எய்த்து ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு ஒரு பொல்லாப்பாயிரும். அப்படியே நான் சொல்லனாலும் சொன்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணி எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் சண்டை மூட்டிட்டுருவீங்க. இதானே வேலை உங்க 2 பேருக்கும்? பாருமா எப்படி பேசுறானவ. நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். என்ன அமலா, மாமியார் அங்க நிக்கிறாங்க, இங்க திரும்பி பதில் சொல்ற. அவங்கள பார்த்து பேசேன். உங்களை பார்த்து பேச எனக்கு பிடிக்கல பாட்டி. அதுக்காக மாமியார்களை மட்டும் மரியாதை வேணாமா உனக்கு? அவங்கள்ட்ட எனக்கு மரியாதையும் வேணாம், எதுவுமே வேண்டாம் எனக்கு. அதே மாதிரி என்னை மரியாதை நடத்துங்க, அந்த மாதிரி எதுவுமே நான் சொல்லல. இனி நிம்மதியா கொடுங்க, இனிங்கிட்ட வந்து வம்பளுக்காதீங்க, அவ்வளவுதான். சரிம்மா, நம்ம தான் வம்பளுக்குறோமா, இங்கே நின்றுட்டு இருக்க, வா போலாம் வா. என்னம்மா இப்படி வஞ்சிட்டு இருக்கா உன்னைய? நீ எதுவுமே பேசாம வர? இவகிட்ட வேற மாதிரி தாம்மா டீல் பண்ணணும். என்னம்மா சொல்ற? பொறுத்திருந்து பாருமா. எதுக்குமா என்னை கூப்பிட்ட? இன்னைக்கு உன் பொண்டாட்டி அமலா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தால, அதுக்கு சொத்து பிரச்சனைக்கு என்ன எதுன்னு சொன்னாங்கன்னு கேட்குறேன். அதுக்கு உன் பொண்டாட்டி என்ன சொல்றாங்க? என்னம்மா சொன்னா? என்னடி சொன்னாங்க சொத்து பிரிக்கிறத பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டா, உனக்கு வயசாச்சு கிழவி, நீ மூளையில போய் உட்காரு, இதை பத்தி இனிமேல் எதுவும் பேசாத, இது மாதிரி பேசிட்டு வச்சுக்கோ, உன்னைய ஆசிரமத்துல சேர்த்து விட்டுருவேன், முதியோர் இல்லத்துல சேர்த்துருவேன் அப்படிங்கிறாடா. அப்புறம் என்ன சொல்றாங்கடா, இதே மாதிரி சொத்தை பத்தியே பேசிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு சாப்பாடு போட மாட்டேன், ஒன்றும் போட மாட்டேன் அப்படிங்கிறாடா. ஆமாண்டா பேரண்டி, நானும் அங்கே தான் இருந்தேன். உன் பொண்டாட்டி என் பொண்ணை பார்த்து இப்படி தான் சொல்லிட்டு இருந்தா. எனக்கே ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சு. எப்படி அப்படிலாம் சொல்லலாம்? உன்னை இவ்வளோ தூரம் பெற்று ஆளாக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு உன் பொண்டாட்டி ஈஸியாக சொல்கிறாடா, மூளையில் போய் உட்காரு, உன்னை ஆசிரமத்தில் போய் சேர்த்துட்டுருவேன்னு. எப்படி இருக்கும் எனக்கு மனசு சொல்லுடா. நீ எனக்கு ஒரே பிள்ளை தானே, உன்னை விட்டு நான் எங்கடா போவேன்? உன் பொண்டாட்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்கானே. என்ன கொழுப்பு இருக்கா அவளுக்கு? எங்க அம்மா இப்பெல்லாம் பேசியிருக்கா, எங்க அம்மாவே அழுதுட்டாங்க, பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நீ அழாதம்மா, நான் அவள்கிட்ட போய் என்ன அதுன்னு கேட்டு அவளை உண்டிலன்னு பண்ணிடுறேன். வேணாடா குப்புசாமி, விட்டு மேற்கொண்டு சண்டை வேணாண்டா. அவதான் தெரியாம பேசிட்டு பாடா, இதுக்காக நீ சண்டை போடாதா. இல்லம்மா, இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்க, இதை கேட்டு நான் ஒரு மகனா எப்படிம்மா சும்மா இருக்க முடியும்? இதை நான் தட்டி கேட்கலன்னா மேற்கொண்டு அவன் உன்னைய சும்மானே இருக்க விட மாட்டாமா, துரத்தி விட்டுருவா உன்னேதான். இன்னைக்கு நானா அவளா பாத்திரம் இருமா. ஏறாண்டி உன் பொண்டாட்டி என்னைக்கு தான் ரொம்ப மோசமா பேசினான். என்ன பட்டி சொல்றீங்க? ஆமாண்டா, என்ன சொல்றானா, எங்க மாமியாரே கவனிக்க முடியல, நீ வேற இந்த வீட்டுல வந்து உட்காந்துட்டியா குத்துக்கலாட்டம், உனக்கு வேற ஓசி சோறு பொண்ணுமா, நீ உங்க வீட்டுக்கு கிளம்பு அப்படிங்கிறாடா அவ. அப்புறம் சொல்றா, உனக்கெல்லாம் எதுக்கு இங்க சோறு பொண்ணும், உனக்கு நகை நட்டு இருந்தா சோறு பொண்ணலாம், உனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே, கழுத்துல ஒண்ணுல காதுல ஒண்ணுமே இல்லையே, உனக்கே சோறு பொண்ணும் அப்படிங்கிறாடா. அவளே அங்கிருந்து ஒன்றும் இல்லாம வந்தவ, அவ எப்படி பாத்தி உங்களை பத்தி பேசலாம்? இருங்க பாட்டி, நான் போய் எல்லாத்தையும் கேட்டுருவேன் அவள்கிட்ட. அம்மா, நம்ம ஆட்டத்தை பாத்தியா? ஆமாண்டி ராணி, நீ சொல்லும் போதே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ 2-3 பிட்டா படவும் நான் ஒரு பிட்டை சேர்த்து போட்டேன், அவ்வளோதான். ஆமாம்மா, மாமியார்களை மட்டும் மரியாதை இல்லாமல் என்னைய முகத்தை கூட பார்க்காம அங்கிட்டு திரும்பி பேசினால எவ்வளோ கொழுப்பு இருக்கா அவளுக்கு. அதுக்காக தான்மா அவளுக்கு ஒன்று கண்டா சொல்லி என் பையன்கிட்ட மாட்டி விட்டு அவளை போய் பாரு சண்டை மாட்டி விட்டேன். இப்போ அவன் நம்புவானா என் பையன்? அவள் சொல்கிறத எதையுமே நம்ப மாட்டான். ஏன்னா அவன் நம்புற மாதிரி தானே நம்ம பேசியிருக்கோம். ஆமாம்மா, இதே மாதிரி அமலா கிட்ட போய் கேட்டான். அவள் சண்டை போட்டு 2 பேரும் அவள் வீட்டை விட்டு போயிட்டு அவள் அப்பதுக்கப்புறம் என் பையனுக்கு புதுசாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும், அதுவும் நல்லா வசதியான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணுமா. அவளும் சொத்தை இப்போ பிரிக்கிறாங்க, அப்போ பிரிக்கிறான்னு சொல்லியே காலத்தை கடத்திட்டா. எப்போதான் பிரிப்பாங்க, எப்போதான் நமக்கு வரும் சொல்லுமா நீயே? அதனால தான் இப்படி ஒரு பிட்டை போட்டேன். அந்த பிட்டு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பாடி ராணி, உன் மருமவளும் நம்ம கிட்ட கோமா பேசுனதும் நல்லது தான். நமக்கும் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. என் பேராணி கிட்ட அவளை பற்றி இல்லாத போலாதே சொல்லி அவளுக்கு ஏசி விட்டு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு. கட்டுதானே? கட்டுதாம்மா. எப்படிமா நம்ம ஐடியா? சூப்பர்ல, சூப்பரோ சூப்பர். பாதி ஏன் காலேஜ்ல என்கிட்ட பேசவே இல்லை நீ?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை வருண். ஏன் சுவாதி உடம்பு சரியில்லையா? இல்லை வருண், நல்லா தான் இருக்கேன். வீட்டில் எதுவும் சண்டையா சுவாதி? நம்ம 2 பேர் கோயிலில் சந்திச்சத வீட்டில் எதுவும் பார்த்துட்டாங்களா? அதனால சண்டையாயிடுச்சா? இல்லை வருண், அதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம 2 பேர் பேசிக்க வேணாம் வருண். நம்ம படிப்பை பார்ப்போம், நல்லா படிப்போம். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வேண்டாம் வருண். ஏன் சுவாதி இப்படி பேசிட்டு இருக்க? வீட்டில் எதுவும் சொன்னாங்களா? நான் வீட்டில் எதுவும் சொல்ல வருண். நான் நல்லா யோசிச்சேன், நம்ம பண்ணுறது கரெக்டானு. இப்போ நம்ம படிக்கிற வேலை தான் பார்க்கணும். அதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். நம்ம 2 பேரும் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனீங்கன்னா அதுக்கப்புறம் அம்மா அப்பாட்ட பேசுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும்ல. அதுக்கு தான் சொல்கிறேன். படிக்கிற காலத்துல நம்ம லவ் பண்ணி அப்பா மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டானா, நீ படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா என்ன சொல்கிறது? அதனால நல்லா படித்து நீ நல்ல வேலைக்கு போ. அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாட்ட சொல்றேன்னு வச்சுக்கோ, எங்கள் அப்பாவும் சரின்னு சொல்லுவார். அப்புறம் ஏன் சுவாதி சுத்தமா பேசவே மாட்டேங்கிற? கொஞ்சமாவது பேசு, அப்போதானே எனக்கும் சந்தோஷமா இருக்கும். புரிஞ்சுக்கோ சுவாதி. சரி புரிஞ்சுக்கிறேன். ஃபோனை வை வருண், அம்மா வராங்க. அம்மாவும் வரல, யாரும் வரல. அம்மா வராங்கன்னு சொன்னாதான் அவன் ஃபோனை வைப்பான். இல்லைன்னா அவன் மேற்கொண்டு என்கிட்ட பேசிகிட்டே இருப்பான். அம்மாவும் ஃபோன் பேசக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு நம்ம பண்ணுற தப்பாயிரும், வேண்டாம். அம்மா சொல்கிற மாதிரி அவன் நல்ல வேலைக்கு போய் அப்புறம் அப்பாட்ட கேட்டானா அதுக்கப்புறம் அப்பாவும் சரின்னு பாரு. இப்போதைக்கு எதுவுமே பேச வேண்டாம்.